ஹலோ சில்ட்ரன், நாம் ஒர்க் எனர்ஜி பவரில் ஒர்க் தனியாக, எனர்ஜி தனியாக, பவர் தனியாக, லா ஆஃப் கன்சர்வேஷன் எனர்ஜி தனியாக டாபிக்ஸ் பார்த்தோம். இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா அங்கேயே கொஞ்சம் சம்ஸ் இல்லாமல் ஒர்க் அவுட் பண்ணோம். இன்னும் பெட்டராக நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சதுனால இந்த கிளாஸ். ஸோ நம்ம சோஃபார் என்னென்ன ஃபார்முலா பார்த்துருக்கோம், ஃபார்முலா லிஸ்ட்டு முதல்ல நம்ம சம்மரைஸ் பண்ணிக்கணும். W = FS cos theta ஒர்க் டன்னுக்கான ஃபார்முலா. தீட்டாங்கிறது ஃபோர்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள். பொட்டென்ஷியல் எனர்ஜி mgh, கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி. எலாஸ்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்புறமா 11th படிப்போம்னு சொல்லியிருக்கேன். கைனெட்டிக் எனர்ஜி, த எனர்ஜி பொசஸ்டு பை மூவிங் பாடி, 12mv². அப்புறம் ஒர்க் எனர்ஜி தியரம் பார்த்தோம். ஒர்க் டன் பை அன் ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு த சேஞ்ச் இன் த கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் கைனெட்டிக் எனர்ஜிக்கும் மொமெண்டத்துக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அது பார்த்தோம். கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு p²/2m. பின்னா மொமெண்டம். பவர் டெஃபினிஷன், ஒர்க் டன் பை டைம் ஆர் எனர்ஜி பை டைம். பவருக்கு நார்மலாக SI யூனிட் இஸ் வாட். பட் நார்மலாக எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்து நம்ம கிலோ வாட் ஹவரில் சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னு கன்வர்ஷன் அந்த வேல்யூ 1 போட்டிருக்கோம். கிலோவுக்கு வந்து 10⁻³ வாட் இஸ் ஜூல் பர் செகண்ட். அவர் வந்து 3600 செகண்ட் போட்டால் 1 கிலோவாட் ஹவர் இஸ் 3.6 × 10⁻6 ஜூல்ஸ். இதெல்லாம் இந்த லெசனில் கணக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தடவை வேகமாக ரீகேப் பார்த்துட்டு போடணும். ஸோ வில் ட்ரை டு டூ சம் ப்ராப்ளம்ஸ் நவ். ஃபர்ஸ்ட் கொஷின். A force of 3 Newton acts through a distance of 12 meter in the direction of the force. அப்படின்னா ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சேம் டைரக்ஷன். ஸோ தீட்டா இஸ் 0. இந்த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ்ன்னு சொல்லும்போது கொஷினை படிக்கும்போதே அதை நம்ம டேட்டாவாக மாற்றிக்கணும். டேட்டானா அந்த சிம்பிளும் வேல்யூ யூனிட்டோடு இருக்குது. தென் த ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் question mark. வெரி சிம்பிள் கொஷின். ஒர்க் இஸ் ஈக்குவல் டு FS cos theta. Cos 0 is 1. So 3 × 12 × 1. So 36 joules. Very simple substitution. Next question. A child pushes a box 4 meter along the floor. So displacement is 4 meter by a force of 6 Newton directed downward at an angle of 37 degree to the horizontal. So ஒரு பாக்ஸ் இருக்குது, அது இப்படி ஹரிசாண்டலாக மூவ் பண்ணுது 4 மீட்டர். இப்படி ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுது, இப்படி directed downwards in the direction. ஸோ என்ன அட் அன் ஆங்கிள், எவ்வளோ ஆங்கிளில், ஹரிசாண்டலோட 37 டிகிரி. திஸ் இஸ் த ஃபோர்ஸ் அப்ளை. த ஒர்க் டன் பை த சைல்ட் இஸ், இந்த குழந்தை எவ்வளோ வேல்யூ இதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நாம் வேல்யூ தெரியணும் நமக்கு. ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு FS cos theta. ஸோ இங்கே தீட்டா நான் ஃபோர்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் நடுவில் இருக்காங்க. ஸோ இந்த ஆங்கிள்னு சொல்லணும். அப்போ cos 180 - 37. cos 180 - 37 இஸ் cos 37. அந்த வேல்யூலாம் நமக்கு நான் சொல்லிடுறேன். cos 37ஓட வேல்யூவை ஐ வில் கிவ் யூ. திஸ் இஸ் ஈக்குவல் டு 0.8. ஸோ பார்த்தோன்னா எஃப்க்கு பதிலாக 6, எஸ்ஸுக்கு பதிலாக 4, cos thetaக்கு பதிலாக 0.8. ஸோ மல்டிப்ளை பண்ணினா you will have 24 × 0.8 which is equal to 19.2 joules. ஸோ இந்த வேல்யூவை எப்படி பார்க்குறதுன்னு நேரடியாக லாகரிதம் புக்கை யூஸ் பண்ணி பார்க்கறதுக்கு தெரிஞ்சிக்கலாம். ஸோ நிறைய வேல்யூஸ் இந்த மாதிரி காஸ் தீட்டாவை கண்டுபிடிக்கிறதுக்கு கிளாக்ஸ் டேபிள் யூசேஜ் எப்படிங்கிறது இந்த லெசனில் தெரிஞ்சுக்கிறது இட் இஸ் பெட்டர். A body of mass 5 kg is taken from a height of 5 meter to 10 meter. 5 kg மாஸ் இருக்குது. அது இனிஷியலாக கிரவுண்டுலேருந்து 5 மீட்டர் ஹைட்டில் இருக்குது ஏன்ற பொசிஷன். இங்கேருந்து பீன்ற பொசிஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அது எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அந்த பொசிஷன் 10 மீட்டர் ஹைட். த இன்க்ரீஸ் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி இஸ், இன்க்ரீஸ் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்னா ஃபைனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்னா mgh2 - mgh1. So we can write mg into h2 - h1. So mக்கு பதிலாக 5, gக்கு பதிலாக 10. h2 - h1 is 10 - 5 which is equal to 5. So 5 × 10 × 5
250 joules is the increase in potential energy. ஸோ ஸ்பெசிஃபை பண்ணலைன்னா ஜி நம்ம 10ன்னு எடுத்துக்கலாம். 9.8 தான் யூஸ் பண்ணோன்னா சொல்லிவிடுவாங்க சம்மில், அப்போ நம்ம 9.8 போட்டுக்கலாம். ஸோ இனிஷியல் பொசிஷன்லேயும் அதுக்கிட்ட பொட்டென்ஷியல் எனர்ஜி இருந்தது ஏலையும், பிக்கு போகும்போதும் இருக்குது. ஏவை விட பியில் பொட்டென்ஷியல் எனர்ஜி அதிகம், எவ்வளோ அதிகம்னு கேட்குறாங்க. ஸோ இன்க்ரீஸ்னால் ஃபைனல் மைனஸ் இனிஷியல். when 5 kilowatt hour is converted to joule, ஸோ எனர்ஜி கொடுத்துருக்காங்க 5 kilowatt hourனு, யூனிட் வந்து கிலோவாட் ஹவரில், இதை நம்ம ஜூலுக்கு மாற்றினா எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ யூ கன்வெர்ட் திஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ E is equal to 5 into 1 kilowatt ஹவருக்கு பதிலாக 3.6 into 10⁻6 ஜூல்ஸ் போடுறோம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணினா 18 into 10⁻6 ஜூல்ஸ், இல்லைன்னா 1.8 into 10⁻7 ஜூல்ஸ்னு எழுதலாம். ஸோ இது எனர்ஜிக்கான யூனிட் தான். இது எலக்ட்ரிசிட்டியில் நிறைய யூஸ் ஆகும் நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு 10th கிளாஸில். ஸோ கிலோவாட் ஹவர் இஸ் த யூனிட் ஃபார் எனர்ஜின்னு தெரிஞ்சுக்கணும். ஹவு ஃபாஸ்ட் ஷுட் ஏ மேன் ஆஃப் மாஸ் 60 kg ரன்? ஒரு மேன் இருக்கான், அவனோட மாஸ் 60 kg. அவன் எவ்வளோ வெலாசிட்டியில் ஓடினா ஹிஸ் கைனட்டிக் எனர்ஜி வில் பி ஈக்குவல் டு 750 ஜூல்ஸ். ஸோ எனர்ஜி கொடுத்துருக்காங்க, அவனோட வெலாசிட்டி கேட்குறாங்க. ஸோ வெரி சிம்பிள் கொஷின். half mv² is equal to the kinetic energy. half போட்டுக்கலாம், mக்கு பதிலாக 60 போட்டுக்கலாம், v² அப்படியே வச்சுக்கலாம், எனர்ஜிக்கு பதிலாக 750. ஸோ இது 30, ஒரு 0 அடிச்சிடலாம், 3ஆல் கேன்சல் பண்ணால் 25. ஸோ v² 25னா v is equal to 5 m/s. ஸோ அவன் இவ்வளோ ஸ்பீடில் ஓடினா அவனோட கைனெட்டிக் எனர்ஜி 750 ஜூல்ஸாக இருக்கும். Next question. A ball is dropped from a height h. ஒரு ஹைட் ஹெச்லேருந்து ஒரு பாலை ட்ராப் பண்ணுறாங்க அப்படின்னா u0. when it reaches the ground, இந்த கீழே வர வர அதோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும். its velocity is 40 m/s. ஸோ ஏலேருந்து பிக்கு வருது. வாட் இஸ் த ஹைட் ஹெச்ன்னு கேட்குறாங்க. பார்க்கலாம், இது இந்த கணக்கு நம்ம லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியை வச்சு ஈஸியாக போட்டுடலாம். அட் ஏ இட் ஹஸ் காட் ஒன்லி பொட்டென்ஷியல் எனர்ஜி. கைனட்டிக் எனர்ஜி இஸ் 0, ஏன்னா வெலாசிட்டி 0. அட் பி பொட்டென்ஷியல் எனர்ஜி இஸ் 0, kinetic energy is maximum. So the total energy at A is equal to the total energy at B. The law of conservation of energy. Total energy at A என்ன mgh தான், kinetic energy இல்லை. Total energy at B என்ன potential energy 0, kinetic energy half mv². ஸோ இந்த m அடிச்சிடலாம், ஜிக்கு 10 போட்டுக்கலாம், ஹெச் அப்படியே வச்சுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு half into v². v எவ்வளோ கொடுத்துருக்காங்க 40. ஸோ 40 into 40. 2ஆல் இதை கேன்சல் பண்ணலாம் 20, 10ஆல் இங்கே கேன்சல் பண்ணால் 2. ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 80 meters. ஸோ ரொம்ப சிம்பிளாக போட்டுடலாம். 9.8 யூஸ் பண்ணால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஸோ வேல்யூ அந்த கணக்கில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து அப்ஜெக்டிவாக இருந்தால் ஃப்ராக்ஷனில் கொடுத்தா 9.8ன்னு போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம அதை ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். An advertisement claims that a certain 1200 kg கார், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை சொல்லியிருக்காங்களா இவ்வளோ கிலோ இருக்கிற கார் கேன் ஆக்சலரேட் ஃப்ரம் ரெஸ்ட்லேருந்து டு அ ஸ்பீட் ஆஃப் 25 m/s in a time of 8 seconds. இவ்வளோ கம்மி டைமில் எவ்வளோ ஸ்பீடுக்கு போயிடும்னு அட்வர்டைஸ்மெண்ட்டில் சொல்கிறாங்க. த ஆவரேஜ் பவர் த மோட்டர் மஸ்ட் ப்ரொடியூஸ் அப்படின்னா அந்த காரில் இருக்கிற இன்ஜினியர்லேயே அது எவ்வளோ பவரை ப்ரொடியூஸ் பண்ணால் இவ்வளோ ஆக்சலரேஷன் அதுக்கு கிடைக்கும். அப்போ நம்ம பண்ணலாம், இது எப்படி போடுறது பவர் அப்படின்னா ஒர்க் டன் டிவைடட் பை த டைம் டேக்கன். The work done work energy theory படி பார்த்தா work done is nothing but change in the kinetic energy by time taken. So change in kinetic energy na half m v² minus u² divided by the time. So half போட்டுக்கலாம், m க்கு பதிலாக 1200, v² க்கு பதிலாக 25 squares, 625 minus u² க்கு பதிலாக 0 divided by how much time 8 seconds ன்னு சொல்லியிருக்காங்க. இது கேன்சல் பண்ணணும்னா 600, can we cancel by 8? So இது simplify பண்ணினோம்னா 625 into 600 by 8.
ஸோ இது ஃப்ராக்ஷனில் தான் வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு பண்ணி போட்டோன்னா 46.9 கிலோவாட் அப்படிங்கிற. சரி, அந்த 0 இருக்கிறதுனால வாட்டில் வரும், 0வோடு சேர்த்தா இந்த கிலோவாட்டில் மாற்றினா கிலோவாட். ஸோ 2 கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். பவர் இஸ் ஒர்க் டன் பை டைம், ஒர்க்குக்கு பதிலாக சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி, ஒர்க் எனர்ஜி தியரம் அதையும் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். A block of mass m is suspended by a light thread from a elevator. ஒரு எலிவேட்டர் லிஃப்ட் இருக்குது, அதில் ஒரு மேலே கயிறு கட்டி அதுலேருந்து ஒரு எம்முன்ற பிளாக்கை கட்டி தொங்க விட்டுருக்காங்க. The elevator is accelerating upwards, மேல் பக்கமாக போகிறது with an acceleration e. The work done, இந்த நேரத்தில் பார்த்தோன்னா இந்த மாஸில் 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஒன்று mg வெயிட் இப்படி, இன்னொன்று டென்ஷன் upward. What is the work done by the tension during a time of t seconds அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒர்க் டன்னுக்கு நமக்கு ஃபார்முலா ஃபோர்ஸ் இன்ட்டு டைம். இப்போ இங்கே டென்ஷன் என்னென்னு கண்டுபிடிக்கணும். பார்க்கலாம், there are 2 forces. T தான் பெருசு, ஒன்று T upward direction, இன்னொன்று mg downward direction. இதில் T greater than mgன்னு சொல்கிறோம், ஏன்னா எலிவேட்டர் இஸ் மூவிங் அப்வர்ட்ஸ். அப்போ நான் எப்படி எழுதலாம்? அந்த நெட் ஃபோர்ஸ் T minus mg is equal to the mass into the acceleration a. இந்த இதுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சோன்னா இந்த பிளாக்குக்கு, இந்த பிளாக்கில் 2 ஃபோர்ஸ் mg கீழே, T மேலே. Block is moving up with an acceleration a. So the net force is equal to mass into acceleration. Now I can write T is equal to ma plus mg, which is equal to m into a plus g னு எழுதிக்கலாம். இப்போ இந்த ஒர்க் டன் அப்படின்னு கேட்குறாங்க இன் டி செகண்ட்ஸ். அப்போ இந்த டி செகண்ட்ஸில் அது எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆகிருக்குன்னு பார்க்கணும். இன் டி செகண்ட்ஸ் வாட் இஸ் எஸ் வேல்யூ? நமக்கு தெரியும் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ut ப்ளஸ் half at ஸ்கொயர். அது u0 இனிஷியலாக ப்ளஸ்லேருந்து ஆரம்பித்ததுனால half at ஸ்கொயர்னு நம்ம எழுதலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ நாம் ஒர்க் டன் ஃபார்முலாவில் இதை சப்ஸ்டியூட் பண்ணால் ஒர்க் டன் இஸ் t இன்ட்டு எஸ். 2 பேரும் சேம் டைரக்ஷனில் காஸ் தீட்டா 0 ஆகிட்டதுனால டீக்கு பதிலாக m இன்ட்டு a ப்ளஸ் g ப்ளஸ் இன்ட்டு half at ஸ்கொயர். ஸோ இதுதான் நம்ம வந்து m divided by 2 into a plus g into at square. This is the work done by the tension. ஸோ கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி சம்மை, கொஞ்சம் பொறுமையாக யோசித்தா பாஸ் பண்ணி முதல்ல ஃபோர்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிக்கிறோம் டென்ஷனை, அதுக்கப்புறமா டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கிறோம், அதுக்கப்புறமா ஒர்க் டன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துட்டு பாஸ் பண்ணி போடுங்க, இட் வில் பி ஈஸியர். A particle is placed at a point A. ஸோ ஒரு ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸ் இருக்குது, இப்படி படத்தில் அறிஞ்சிக்கலாம். ஓகே, ஏன்னு ஒரு பாயிண்ட்டு, சி வந்து கொஞ்சம் கீழே இருக்குது. ஓகே, ஏ லெவலில் இல்லை, சி இஸ் லெவலில். ஓகே, a particle is placed at the point A on a frictionless track ABC as shown in the diagram. It is pushed slightly towards the right. இப்படி ஏவை இப்படி தள்ளி விடும். Its speed when it reaches the point B is, இங்கே பிக்கு வரும்போது அதோட ஸ்பீடு எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பி எங்கே இருக்குன்னு ஆக்சுவலி டயக்ராம் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக வரணும், கரெக்டாக எக்ஸாக்டாக இங்கே இல்லை. பி இஸ் இல்லையா டயக்ராமில் ஏ பாயிண்ட் வந்து கிரவுண்டுலேருந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குது. ஏ இஸ் அட் எ ஹைட் ஆஃப் 1 meter ஃப்ரம் த கிரவுண்ட். பிங்கிறது இந்த இடத்துல இருக்குது. திஸ் இஸ் அட் எ ஹைட் ஆஃப் 0.5 meter ஃப்ரம் த கிரவுண்ட். ஓகே, ஸோ என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? ஏல இருக்குது ஆப்ஜெக்ட்டு, அங்கேருந்து ஸ்லைடாக தள்ளி விடுறாங்க. அது கீழே வரும்போது பிக்கு ஒரு ஸ்பீடில் வருது, அந்த பியில் வரும்போது அதோட ஸ்பீடு என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நம்ம பார்க்கலாம். டோட்டல் எனர்ஜி அட் ஏ இஸ் mgh, ஒரு பொட்டென்ஷியல் மட்டும் தான் அங்கே மூவ் ஆகலது. அப்போ mg இன்ட்டு ஹெச் ஒரு மீட்டர் 1 போட்டுக்கிறோம். டோட்டல் எனர்ஜி அட் பி இஸ் பாதி பொட்டென்ஷியல் mgh2 ப்ளஸ் அங்கே கைனட்டிக் எனர்ஜி இருக்குது half mv ஸ்கொயர். இது எப்படி எழுதலாம்? mg
h2க்கு பதிலாக 0.5 plus half mv square எழுதிக்கலாம். Law of conservation of energy படி total energy at A is equal to total energy at B. அப்போ mg into 1 is equal to mg into 0.5 plus half mv square. இந்த mg into 0.5 இந்த சைட் கொண்டு வரலாம். mg into 1 minus 0.5 is equal to half mv square. இங்கே 0.5 I can write 1 by 2 mg is equal to half mv square. Half cancel பண்ணிடலாம், m cancel பண்ணிடலாம். So we have v squared is equal to g or v is equal to root g இல்லைனா root of 10 meter per second. So very simple. பார்த்தா கஷ்டம் மாதிரி இருக்கு. Law of conservation of energy யூஸ் பண்ணினோம்னா it's a very simple question. One more question. A 1 kg ball is thrown up with a speed of 9.9 meter per second. ஒரு பாலை மேல் பக்கமாக தூக்கி போடுறாங்க. 9.9 meter per second. Mass of the ball is 1 kg. Its velocity u is plus 9.9 meter per second. ஏன் plus upward direction. இப்போ இது மேலே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது? வெயிட் இந்த டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுது. வாட் இஸ் த ஒர்க் டன் பை த வெயிட் இன் 1 செகண்ட்? ஸோ நம்ம பார்க்கலாம். ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு எஃப்எஸ் காஸ் தீட்டா. இங்கே எஃப்க்கு பதிலாக வெயிட் ஃபோர்ஸ் எந்த ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க? எம்ஜி கொடுத்துட்டாங்க. எஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிப்போம். இன்ட்டு காஸ் தீட்டா. காஸ் தீட்டா இஸ் காஸ் 180. ஏன்னா ஃபோர்ஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்வர்ட். So this is equal to minus mgs. Cos 180 is minus 1. இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும். m இருக்குது, g தெரியும். in 1 செகண்ட்னு சொல்கிறாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? s is equal to ut plus half at squared எடுத்துட்டா uக்கு பதிலாக இனிஷியல் ஸ்பீட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 9.9 into t minus half into ஏக்கு பதிலாக 9.8 போடுறேன். மைனஸ் 9.8 ஏன்னா டவுன்வர்டில் இருக்கு இல்லையா? இன்ட்டு டி ஸ்கொயர் இஸ் 1. டீக்கு பதிலாக 1 தான் போட்டிருக்கணும். நம்ம ஒரு செகண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ 1. ஸோ வாட் டு வி ஹாவ்? 9.9 மைனஸ் 9.8 by 2னா 4.9. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் 5 மீட்டர். ஸோ இதை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ வி ஹாவ் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு mass of the ball எவ்வளோ? 1 kg. 1 into g 10 into displacement is 5. So this is equal to 50 joules. வேணும்னா இதுக்கு பதிலாக 9.8 கூட போட்டுக்கலாம். ஸோ ஓரளவுக்கு we have covered the type of problems.